சோ வந்தது வந்துச்சு, கான்ட்ரவர்சிக்கு பஞ்சமே இல்ல. எல்லாரையுமே செலக்ட் பண்றதுக்கு எதுக்கு அந்த 2 மணி நேரம் டாஸ்க்? ஓவியா ஒரு கொஸ்டின் கேட்குறா. அந்த ஓவியா கொஸ்டினை கூட ஃபுல்லா முடிக்கிறதுக்கு முன்னாடி ராஜு ஒரு கொஸ்டின் கேட்குறான். ராஜு அங்கிருந்து ஒரு கொஸ்டினை முடிக்கிறதுக்கு முன்னாடி மாயா ஒரு கொஸ்டின் கேட்குறா. ஸோ ஜட்ஜஸ் were not ready for that. அதுலயும் போற சண்டையை பாக்குறத விட கொலா சண்டையை போய் பாத்துடலாம் போல. At least I have. You don't have. I don't have. You don't have. You have. Agree பண்ண. அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. தயவு செஞ்சு இவங்களை அப்படியே அனுப்பிடுங்க. அவங்களே ஒத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு இல்ல. என்ன எழவி அது? உள்ள நெருப்பமா இருக்குண்ணா. அதுக்கப்புறம் கொடுத்தாயே பாருங்க டாஸ்க், வேற மாதிரியான டாஸ்க். உள்ள 50 போட்டியாளர்களுக்கு 36 சீட்டுகள் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் இந்த டாஸ்க் வந்து எங்கேயும் பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்லி பார்த்தா இது அது இல்ல. தப்பு பாரு. அங்க காரு இங்க பஸ்ஸா? கிட்டத்தட்ட அந்த ஷோ ஆரம்பிச்சு வந்து 2வது எபிசோடே போட போறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஷோ வந்து காட்டுத்தனமா போயிட்டு இருக்கு. உங்களை சோதிச்ச விஷயங்கள் என்ன? காக்கா மாதிரி இருந்துகிட்டு உனக்கெல்லாம் ஒரு மாப்பிள்ள வர்றதே பெரிய விஷயம். அப்பதான் மனசு ரொம்ப வருத்தப்படுது. அதுல அவங்களுக்கு என்ன சந்தோஷமோ என்ன கெத்தோ, ஆனா நான் என்ன நினைப்பேன்னு அவங்களுக்கு தெரியல. இப்பெல்லாம் நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து உஷாராயிட்டாங்க. ஏன் பண்ணா முந்தையெல்லாம் வந்து பிக் பாஸ்னாலே வந்து நான் வரேன் சொல்ற ஆளுங்க வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா இப்பெல்லாம் வந்து பிக் பாஸ் நான் வரலன்னு சொல்ற ஆளுங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. இப்ப பேய் அவன் வரல இவன் வரல எவன் வரலாலும் நான் வரல, வெளியே இருந்துக்கிற மாதிரி இருந்துக்குவோம். எதுக்கு வந்து உள்ள போய் வந்து நம்ம மரியாதை வந்து நம்மளே வந்து கெடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மைண்ட் செட் எல்லாமே இருக்கு. அதே மீறி கான்ட்ராக்ட் அடிப்படையிலே வந்து ஆளை பிடிச்சி உள்ளத்துக்கு போட்டாலுமே வந்து டிஆர்பி வந்து எகிற மாட்டேங்குது. இதுல இன்ட்டு போட்டிருக்கிற இடத்துல எல்லாம் கையெழுத்து போடுங்க. இல்ல என்ன பண்ணாலும் வந்து டிஆர்பி வந்து எகிற மாட்டேங்குது. ஒருவேளை வந்து மக்கள் வந்து சுதாரிச்சிட்டாங்களோ? ஒருவேளை இருக்குமோ. என்னடா பண்றோம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்க வந்தாடா கோபாலுங்கிற மாதிரி வந்து எதுக்கு வந்து நம்ம சினிமா வட்டாரத்துக்குள்ளே வந்து ஆளை சேர்க்கணும், புதுசா வந்து நம்ம வந்து வெளியே இந்த ஆளை சேர்ப்போம்னு சொல்லி பிக் பாஸ் காமன் ஷோங்கிறது வந்து அப்பதான் வந்து கொண்டு வந்தாங்க. பிக் பாஸே வந்து பிக் பாஸ் காமன் ஷோ வந்து தூக்கி சாப்பிட்டுருச்சுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? என்னடி சொல்ற நீ? என்ன சொல்ற? ஷோ வந்தது வந்துச்சு, கான்ட்ரவர்சிக்கு பஞ்சமே இல்ல. டாஸ்க்ல யாருக்கு சீட்டு கிடைக்கிறதோ அவங்க தான் வின்னர் நினைச்சுதான் அவ்வளோ சண்டையும் போட்டோம். எல்லாரையுமே செலக்ட் பண்றதுக்கு எதுக்கு அந்த 2 மணி நேரம் டாஸ்க்? ஓவியா ஒரு கொஸ்டின் கேட்குறா. அந்த ஓவியா கொஸ்டினை கூட ஃபுல்லா முடிக்கிறதுக்கு முன்னாடி ராஜு ஒரு கொஸ்டின் கேட்குறான். ராஜு அங்கிருந்து ஒரு கொஸ்டினை முடிக்கிறதுக்கு முன்னாடி மாயா ஒரு கொஸ்டின் கேட்குறா. ஸோ ஜட்ஜஸ் were not ready for that. இந்த ஷோ வெறுமனே வந்து காமன் ஷோன்னு சொல்றதை விட சின்ன பிக் பாஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வெறித்தனமான ஜட்ஜஸ்லாம் வந்து உள்ள விட்டுருக்காங்க. இதெல்லாம் சிரிச்சுக்கணும். அதை வந்து ரொம்ப தனியா உட்காந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிட்டு இருக்கு. அப்படி சொல்லும்போது சிரிச்சுக்கிற வேண்டியது. இதை விட விஜய் சேதுபதிக்கே வந்து டஃப் கொடுக்குற அளவுக்கு ஒரு ஆளுக்கு வந்து இன்ட்ரோ வச்சிருந்தாங்க. ஏஐ தென்ன அளவுக்கு வந்து ஏஐ வச்சு ப்ரோமோ கிரியேட் பண்ணியிருக்காங்க. என்னடா அதுலயும் போற சண்டையை பாக்குறத விட கொலா சண்டையை போய் பாத்துடலாம் போல. At least I have. You don't have. I don't have. You don't have. You have. Agree பண்ண. அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. தயவு செஞ்சு இவங்களை அப்படியே அனுப்பிடுங்க. அவங்களே ஒத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு இல்ல. என்ன எழவி அது? உள்ள நெருப்பமா இருக்குண்ணா. பிக் பாஸ்ல கூட ஃபர்ஸ்ட் 2 நாளைக்கு வந்து சண்டை காட்சிக்கு அந்த சண்டை இருக்கிற மாதிரியான ப்ரோமோலாம் வந்து விட மாட்டாங்க. இது வரைக்கும் பார்த்ததும் கிடையாது. ஆனா இப்ப இந்த ஷோ எப்படி போகுதுன்னு சும்மா வந்து யூடியூப்ல சர்ச் பண்ணாலே ஃபர்ஸ்ட் வர வீடியோ வந்து சண்டை காட்சிக்கு உள்ள வீடியோ தான் வருது. ஏன்னா அந்த வந்து ஷோ வந்து தாறுமாறா போயிட்டு இருக்கு. எடுத்தோடனே பூகம்பம் அந்த மாதிரி வந்து திமுன்னு ஓடி வராங்க. எதுக்கிட்ட அப்படி ஓடி வராங்கன்னு பார்த்தா டாஸ் படிக்கிறது வந்து ஆள் வந்திருக்காங்க. அதை பார்க்கறதுக்கு வந்து மூச்சு வாங்குற அளவுக்கு வந்து ஓடி வந்திருக்காங்க. ஏன் எதுக்கு? அதுக்கப்புறம் கொடுத்தாயே பாருங்க டாஸ்க், வேற மாதிரியான டாஸ்க். இங்கு இருக்கும் அனைத்து போட்டியாளர்களும் 2 குழுவாக பிரிந்து பேருந்தில் ஏற வேண்டும். இங்குள்ள 50 போட்டியாளர்களுக்கு 36 சீட்டுகள் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது.
அதுக்கப்புறம் இந்த டாஸ்க் வந்து எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்லி பார்த்தா இது அது இல்ல. தப்பு பாரு. அங்க காரு இங்க பஸ்ஸா? அதுல அந்த பஸ் கேம்லாம் பார்க்கும்போது ஸ்குட் கேமுக்கே வந்து டஃப் கொடுக்குற அளவுக்கு இருந்துச்சு. இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம பசங்களை வந்து அடிச்சுக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து காட்டுத்தனமா அந்த பஸ்ல ஏறினாங்க. இன்னும் ஒருத்தராச்சும் உள்ள வரானா பாரு. ஒன்னே சொல்லிக்கிறேன், ஸ்டார்டிங்கே எப்படி இருக்கு, போக எப்படி இருக்குன்னு தெரியல, எல்லாத்துக்கும் ரெடியா தான் வந்து. அதுல அங்க இருக்க ஒரு கண்டஸ்டன்ட் வெல்கம் டு கவர்மெண்ட் சோன் சொல்றதுக்குள்ள வந்து நேர்மை, நீதி, நியாயம் பின்னாடி இருக்க ஒரு அக்கா வந்து பெரிய சம்பவம் ஒன்று பண்ணிடுவாங்க. பொம்பளை சீட்டு, பொம்பளை சீட்டோ ஆம்பளை சீட்டோ யார் உட்கார்ந்தாலும் சீட்டு ஒண்ணு சொல்லாரு. உன் சீட்டை கொஞ்சம் தள்ளி வை. நான் பார்க்கும்போது என்ன ஒரு புத்திசாலித்தனம் அப்படிமா தான் இருக்கு. அதுலயும் சேர்ல உட்கார போன நேரத்துல தலையை உள்ள விட்டு கத்தனம் ஆகட்டும். சேரை வச்சு டவுட் கேம் ஆனதாகட்டும். என்னடி இது? பாஸ் வீட்டுக்குள்ள கொஸ்டின் ரைஸ் பண்ண மாட்டாங்க. அந்த கொஸ்டின் நான் கண்டிப்பா ஃபேஸ் பண்ணிடுவேன். நிறைய போறான்டா. அது நம்மள அடிமைப்படுத்துற மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்காதுல்ல. யார் என்ன சொன்னாலும் இவரோட நேர்மையை வந்து கண்டிப்பா வந்து பாராட்டி ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து உண்மையை மட்டும் தான் பேசியிருக்காரு. நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. யதார்த்தமா வந்து முனியம்மாக்கு வந்து ஃபேன் பேஜே வந்து உருவானதாகட்டும். யதார்த்தமா சில விஷயங்கள் வந்து பண்ணதாகட்டும். எக்ஸைட்மெண்ட் வந்து சிரிச்சுட்டு உள்ள வந்ததாகட்டும். வந்த ஸ்பீட்ல வந்து ராஜு ஓவியா மட்டும் தான் தெரியும். ராஜு வந்து தெரியவே தெரியாது சொன்னதாகட்டும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரெண்டு பேரும். என்னையா ஓவியாவியா ராஜுவியா? உங்களை எனக்கு தெரியாதனாலதான் உங்கள்ட்ட பேசாம இருக்கு, வேற ஒண்ணும் நீங்க மீண்டும் மீண்டும் அதை சொல்லி எனக்கு பின்பற்றாது. இப்ப தெரியுது, இப்ப தெரிஞ்சிருச்சு. இவங்களை பார்க்கும்போது வந்து யாருக்கெல்லாம் வந்து தீபாக்கா வந்து நவத்துக்கு வராங்களோ மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. பேர் என்ன? அவர் பேர் சீமா. எனக்கு விருது கொடுத்தா அந்த பிள்ளை நல்லா இருக்கட்டுமா. அதுக்கப்புறம் வந்து மோனிகான்னு சொல்லி ஒரு கண்டஸ்டன் வந்து உள்ள வந்திருப்பாங்க. அவங்கள்ட்ட வந்து நீங்க பெருமைப்படுற அளவுக்கு வந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு நம்ம ராஜு பாய். நீங்களே பண்ண ஒரு மாசான ஒரு விஷயம் லைஃப்ல ஏதாவது ஒண்ணு இருக்கு, நான் உருப்படியா ஒண்ணு பண்ணிருக்கேன். அவங்க சிம்பிளா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து நான் வந்தது வந்து பெருமை நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே ஒரு பெரிய விஷயம் தானே. அதுக்கு நம்ம தானே தலைவி ஓவியா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்படி போரிங்கான ஒரு ஆன்சர்ஸ் நீங்க எப்போதுமே இப்படிதானா போரிங்கான ஆன்சர்ஸ் தான் சொல்லிட்டு இருப்பீங்களா மத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக? ஏய் வாயை முன்னேந்து போட, எதா அசிங்கமா பேச போற. கேட்ட கேள்விக்கு வந்து இப்படி ஆன்சர் சொல்லாம வந்து வேற எப்படி ஆன்சர் சொல்றதுன்னு தெரியல. ஒருவேளை இப்படி சொல்லாம நான் வந்து இப்படி பண்ணியிருந்தேன், நான் வந்து அப்படி பண்ணியிருந்தேன்னு சொல்லி போய் சொல்லி நடிச்சிருந்தா வந்து இந்த வாய்ப்பு கொடுத்துருப்பாங்கன்னு தெரியல. கிட்டத்தட்ட வந்து அவங்களை வந்து எலிமினேட்டே பண்ணிட்டாங்க. என்ன சிச்சுவேஷன் நடந்தாலும் சரி பரவாயில்ல, ஓகே பரவாயில்ல, ஓகே பரவாயில்ல பரவாயில்ல அப்படி போற மாதிரி இருக்கு. இப்போ நாங்க இங்க உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டா கூட நீங்க நைட் ஒரு நாள் மட்டும் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு தான் தோணுது. உட்காந்துட்டு திமிரா உட்காந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய அறிஞர்கள், பிறக்கும் போதே 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும் நாங்கெல்லாம் களிமண் நம்ம வச்சிருக்கிற மாதிரி மண்டைக்குள்ள ஒழுங்கா இருக்கணும். சும்மா இங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. அதுக்கு வந்து வந்தார் விநாயகிற மாதிரி நம்ம அக்காவோட என்ட்ரி தாறுமாறா இருக்கும். நீங்க இப்படி வரக்கூடாது. ஷூட்டிங் இதான் ப்ரோ நான் காஸ்டியூம் ஐடி போட்டு வந்தா கான்ட்ராவர்சி கிரியேட் ஆகும். கான்ட்ராவர்சி கிரியேட் ஆனா ப்ரோமோல வந்துடலாம். அந்த கணக்கு தானே. என்னதான் இருந்தாலும் இடம் பொருள் ஏவல் ஒண்ணு இருக்கு. பொருள் ஏவல்ங்கிறத எங்க வேணா எப்படி வேணா இருக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்களா? அம்மனமாவா வரேன். அதுக்கப்புறம் சரணையான்னு சொல்லி ஒரு கண்டஸ்டன் வந்திருப்பாங்க. அவங்க கிட்ட வந்து நீங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சொல்றீங்களா, அப்ப நான் இங்க இருக்க 3 பேத்துல யாருக்கு வந்து ஜட்ஜா இருக்க தகுதி இல்ல அப்படிமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாப்ல. நம்ம மாறி 3 பேர் ஜட்ஜஸா உட்கார்ந்துருக்கோம். யாரு இதுல ஜட்ஜுக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறீங்க? இது இப்படி கேட்டுச்சு தப்புன்னு என்ன காட்டிடுச்சுன்னா அதுக்கு அவங்க யோசிக்காம டக்குன்னு வந்து ராஜுன்னு சொல்லிடுவாங்க. மேபி ராஜு சார். ராஜு இது உங்களுக்கு இப்ப ரொம்ப அவசியமா வேணும். ஒரு திண்டுக்கல் ஏய்
என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணல. விளையாட முறையாகட்டும், தப்பா தான் நடந்தா எதிர்த்து கேட்கறதாகட்டும், இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து அவங்க 2 பேரும் பண்ணாங்க. ஆனா வந்து ராஜு வந்து அவங்க இருந்த சீசன்ல வந்து விளையாட்டுத்தனமா இருந்து ஜாலியா இருந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு. ஆரி சாரோட சீசன் நான் பார்த்திருக்கேன். எனக்கு அவர் எடுத்து வைக்கிற கருத்துக்களும் அவர் பேசுற விதமும் ரொம்ப பிடிக்கும். ஓவியா மேமோட சீசன்லயும் அவங்களாவே இருந்து பாதியில போனாலும் கூட அவங்களா தான் கடைசி வரைக்கும் இருந்தாங்க. பட் உங்க சீசன் நான் பார்க்கும்போது மேபி நீங்க வந்துட்டு இன்னுமே நிறைய பண்ணிருக்கலாம், பேசியிருக்கலாம்னு நினைச்சிருக்கேன். நீங்க சேஃப் ஜோன்லயே இருக்கீங்களோன்னு எனக்கு கடைசி வரைக்கும் ஒரு ஒப்பீனியன் இருந்துகிட்டே இருந்துச்சு. அவங்க செலக்ட் ஆயிட்டாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. அவங்க வந்து ஓட்டல் வச்சிருக்காங்க. ஆனா கண்டிப்பா வந்து அவங்களால வந்து செலக்ட் பண்ணி ஆகணும். இந்த ஷோ பத்தி உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த கமெண்ட் பண்ணிட்டு போங்க கைஸ். அடுத்த சூப்பரா சந்திக்கலாம். பை. யார்கிட்ட சார் சொல்றீங்க?